ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ராஜா. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக சூப்பர் ஹீரோஸ் ஃபோட்டோஸ்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது எதுக்காகனா ஒரு அப்கிரேடேஷனுக்காக தான். நீ எப்போ பார்த்தாலும் ஒரே அந்த எல்லோ ப்ளூ ஃப்ரேம் இதிலே பண்ணுறோமே, ஃப்ரேமை கொஞ்சம் மாற்றுறேன்னு சில பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் மாற்றிடுவோம். அண்ட் நமக்கும் இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். ஸோ அதனால் இந்த அவெஞ்சர்ஸ் ஃபிலிம்லாம் பார்த்து கொஞ்சம் கெட்டு போய் ஸோ அதனால் வந்தது தான் இந்த ஐடியா. ஸோ இது பிடிச்சிருந்துன்னா இதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக்கும் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால தான் வியூ கவுண்ட் அதிகமாகும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னு தெரில. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதான் அதனுடைய பேலன்ஸு. இது எங்கேயாவது இடம் கிடச்சதுன்னா ஒட்டிடுறேன் அப்புறமா. அண்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என்னென்ட்டா இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக சூப்பர் ஹீரோஸ் பற்றி தான் பேச போகிறோம். எனக்கு புரிஞ்ச ஒரு குட்டியோண்டு சூப்பர் ஹீரோ தான் அவர். ஸோ எ பாய் டு எ சூப்பர் ஹீரோ இதை டைட்டிலாக வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் ஆப்வியஸாக சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பா ஒரு அம்மா, ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஆப்வியஸாக இருப்பாங்க தான். ஸோ அப்படின்றப்போ என்னென்னா, அந்த ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த ஒரு திரைக்காவியத்தின் அப்படின்லாம் கிடையாது. சிம்பிள் ஸ்டோரி, அவ்வளோதான். ஒரு புவர் ஃபேமிலி தான் அவங்க, அப்பா அம்மா 2 பேருமே. ஸோ ஆனால் இவங்க சொந்தக்காரங்களாம் எப்படின்னா பயங்கர ஒரு வெல் செட்டில்டு, லைக் நல்லா இந்த என்ன சொல்கிறது, காடு நிலம், அந்த காசு பணம் இதெல்லாம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க. ஆனால் இவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, சின்னதாக ஒரு வீடு மட்டும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இவங்களுக்குள்ளான சின்ன அந்த ஒரு பாசம். ஸோ அவ்வளோதான் ஃபேமிலி. ஸோ இப்போ என்னென்னா, அந்த பையனை வந்து படிக்க வைக்கணும்னு அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆசை. அதுவும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, இவங்க சொந்தக்காரங்க முன்னாடிலாம் ஒரு நல்லா படிக்க வச்சு நல்ல ஆளை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்பாவால் ஒரு ஏஜ் வரைக்கும் சம்பாதிக்க முடியுது. அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அம்மாவாலையும் முடியுது. ஸோ அதை வச்சு 2 பேருமே சேர்ந்து தான் படிக்க வைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பையனும் படித்து முடிக்கிறான். அண்ட் படிக்கும் போதே என்ன ஆகுதுன்னா, ஒரு 9th 10th என்ன ஆகும்னா, லைக் அந்த பையனுக்கு ஒரு சின்ன பேட் இன்சிடெண்ட்லாம் நடக்குது. அந்த பேட் இன்சிடெண்ட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சொந்தக்காரங்க வந்து வீட்டுக்கு வராங்க அன்றைக்கி ஒரு நாள். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய வாட்ச் வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கே கிளம்பி போயிட்டு மறுபடியும் வந்து கேட்டுட்டு இந்த மாதிரி வாட்ச் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லி, அவங்க அப்பா வந்து அவரை திட்ட போய் அந்த மாதிரி ஆகி அந்த பையனுக்கு ஒரு மாதிரி பேட் இன்சிடெண்ட்டாக மாதிரி, என்னடா நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் எதுவுமே பண்ணலையே, அவங்க வாட்ச் மிஸ் ஆச்சுன்னா அவங்க தானே தேடணும், லைக் நம்ம வீட்டில் தான் இல்லையே, நம்ம வீட்டுக்கு வந்ததுனால நம்ம எடுத்துட்டோம்னு அர்த்தமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடைசியாக பார்த்தோம்னா அதை அவர் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழித்து அவரே வந்து போட்டிருக்கா. அப்படி என்னன்னே தெரில அப்படின்ற மாதிரி அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். அண்டு இது ஒரு பேட் இன்சிடெண்ட்டாக அவங்க அப்பா போட்டு சாத்திட்டார் அன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்துட்டு 2வது இன்சிடெண்ட் என்னென்ட்டா, ஒரு 10th வரைக்கும் தான் அவனால் ஓரளவுக்கு படிக்க முடிஞ்சுது. அந்த 10th முடியும் போது இல்லை, இன்னொரு சொந்தக்காரங்க கிட்ட அந்த அம்மா போயிட்டு, அதாவது அந்த பையனோட அம்மா போயிட்டு, என் பையனை கொஞ்சம் படிக்க வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது, நீங்கள் இப்போ கொஞ்சம் கடனாக கொடுப்பா, நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஒன்று இருக்குது இல்லை இப்படி சொல்லியிருக்கணும். இல்லை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி தரேன் இப்படின்ற மாதிரி கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார், அதெல்லாம் கேட்டால் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்ட்டா, உன் பையனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, உன் பையன் அதுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிப்பானாமா, அங்கே தான் படிக்க பிடிச்சிருக்காமா, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் படிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக ப்ரைவேட் ஸ்கூலுன்றது அவங்க வீட்டில் இருக்க எல்லாரோடைய ஆசை. என் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வராதா அப்படின்லாம் கிடையாது. அது அவங்களுடைய ஆசை, ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு சேர்க்கணும், என் பையனும் கொஞ்சம் ஒரு டீசெண்டாக நல்லா போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசையில் இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே படிக்க முடியலன்றப்போ போயிட்டு கேட்குறாங்க. இவர்களை தர முடியாதுன்னு சொல்லுங்கள். ஆனால் வந்துட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, லைக் கொஞ்சம் அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிப்படுற அப்படி. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க மன வருத்தத்தோடு, என்னடா நம்ம சொந்தக்காரங்களே இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கு முன்னாடியாவது என் பையனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கடன் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் யார்கிட்டயோ வாங்கிட்டாங்க. லைக் சொந்தக்காரங்கன்னு கிடையாது, வேறு யார்கிட்டயோ தெரிஞ்சவங்க மூலியமாக வாங்கிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, லைக் அந்த பையனோட 10th ரிசல்ட் வருது. 10th பயங்கரமான மார்க் வாங்கிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் 11th சேர்த்துட்டாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு. அண்ட் மறுபடியும் வந்துட்டு 11th 12th முடிக்கிறான். 11th 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜுக்கு சில இடத்துல காசு இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, 12thலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான மார்க் எடுத்துடுறான். ஸோ அந்த 10th 12th மார்க்லாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து இவனுக்கு அமௌண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டால் நல்லா இருக்குல்ல, எப்படி ஒரு நல்லவங்க கூட இருக்காங்களா. ஆக்சுவலாக அது சொந்தக்காரங்க கிடையாது, யாரோ ஒருத்தவங்க. ஸோ அவங்க கொடுக்கும்போது லைக் ஆப்வியஸாக அவங்க வந்து கடனாகவும் கொடுக்கல, லைக் அவனுடைய ஒரு
நல்லா படிக்கிறான்ல, ஸோ அதை வச்சு கொடுத்தாங்க. ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, அடுத்தது அவனுடைய காலேஜ் ஸ்டடீஸையும் முடிக்கிறான். ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா, அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஏன்னா அவங்க 2 பேத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு ஒரு 23, 24 ப்ளஸ்லேயே வந்துட்டு இவன் தான் குடும்பத்தையே பார்த்துக்கணும், ஒரு ஹனுமர் மாதிரி அவன் ஒத்த கையில் தூக்கி எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சைடு வந்து இவங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவு போகுது, இன்னொரு சைடு வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு ஜாப் தேடுறதுக்கு அந்த செலவுலாம் போகுது. அண்ட் அதுக்கப்புறம் இவனுக்குன்னு கொஞ்சம் சந்தோஷம் இருக்காதா, எங்கேயாவது போயிட்டு வர மாட்டானா ஃப்ரெண்ட்ஸ் கூட, இந்த மாதிரிலாம் ஆசை இருக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவனால் அது எதையும் ப்ராப்பராக வந்து என்ஜாய் பண்ணவும் முடியல, ஃபேமிலியும் ஒழுங்காக பார்த்துக்க முடியல. இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா மணி வேணுமாமே, துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, பிளான் பண்ணி ஒரு பிடிக்காத ஒரு ஜாபில் போயிட்டு சேரான். ஸோ அந்த பிடிக்காத ஜாபில் சேர்ந்து அதுக்கப்புறம் இன்னும் மோசமாகுது சுச்சுவேஷன். அந்த காசும் அவனுக்கு பத்தாமல் போகுது. என்னடா பண்ணுறது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு பாயிண்ட்லலாம் வந்துட்டு இல்லை, எல்லாரும் அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கடன் கொடுத்தவங்க, ஏன்னா கடன் அதிகமாகி போயிடுது, காசு இல்லாத போது 2 பேத்துக்குமே சம்பாதிக்க முடியல இல்லையா, இப்போ பையன் மட்டும்தான் பார்த்துக்கணும் அப்படின்றப்போ ரொம்ப கடன் ஏறி போயிடுது. இவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பாயிண்டில் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நிலைமையிலையும் அந்த அப்பா அம்மா வந்துட்டு அந்த பையனை நம்பி தான் இருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், இப்போ யார் சூப்பர் ஹீரோவாக இருப்பாள் இந்த ஸ்டோரியிலன்ட்டு நான் உங்ககிட்டயே விட்டுறேன். ஆக்சுவலாக ஆப்வியஸாக அந்த பையன் தான் சூப்பர் ஹீரோவாக இருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை விட பெஸ்ட்டு சூப்பர் ஹீரோஸ்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த அப்பா அம்மா. ஸோ லைக் ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோயின் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அப்பா அம்மா. ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஸோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்க கடைசி வரைக்கும் அந்த ஹோப்போட நம்பிட்டு இருக்காங்க தெரியுமா? ஸோ அதுவும் ஒரு சூப்பர் ஹீரோவோட டேலண்ட் தான். அந்த ஹோப்பை காப்பாற்றுறான் தெரியுமா, அப்போனும் ஒரு சூப்பர் ஹீரோ தான். ஸோ இதில் எல்லாருமே ஒரு ஆப்வியஸாக சூப்பர் ஹீரோஸ் தான். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது வந்து அந்த பையனுக்கு மட்டும் நடந்ததில்லை. ஆக்சுவலாக இது வந்து எல்லார் ஃபேமிலியிலையும் இருக்கும். சரியா? சொந்தக்காரங்களை நம்பக்கூடாதுலாம் கிடையாது, இப்படியும் சொந்தக்காரங்க இருப்பாங்க. லைக் நம்புகிறவங்களும் இருக்கலாம் மேபி. ஆனால் என்னென்ட்டா ரொம்ப யாரையும் ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுடைய ஹோப், நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்குன்னு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியும் உங்களை நம்பி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ஹோப்போடு இருங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஹோப் கொடுங்க. நீங்கள் வந்து ஹோப்போடு இருக்கிறது ஓகே ஃபைன். ஆனால் மற்றவங்களுக்கு ஹோப் கொடுக்கும் போது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஒரு பவர் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதுதான் ஒரு சூப்பர் ஹீரோக்கான டேலண்ட்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இது என்ன சொல்கிறது, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. நான் வந்து பூமர் மாதிரி தான் இவன் பேசுகிறான், இவன் பேச்சே பூமராக தான் இருக்கேன் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து எனக்கு ஃபீல் பண்ணும் போது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு சில நேரங்கள்லாம் அப்படியே கண்ணு கலங்கும் இந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் பார்க்கும்போது. லைக் இந்த ஒரு பையனோட இந்த ஒரு பர்டிகுலர் கதையை கேட்கும்போது ஆப்வியஸாக இந்த கதை யாரோடதுன்னு உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன கைஸ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே. இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டாக கூட எடுத்துக்கோங்க, செகண்ட் பார்ட் மேபி வரும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கோங்க. செகண்ட் பார்ட் போடுறேன்னா நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோலையோ இல்லை ஏதோ ஒன்றுத்தில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் கைஸ். லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிவிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஆப்வியஸாக. ஓகே, பாய், லவ் யூ.